என்ன சொல்றாருன்னா, சாலமோன் அதாவது எழுதின ஒவ்வொரு வரியும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா பொருள்களையும் குறித்து எழுதி இருக்கிறாராமா. ஆமென் என்று சொல்லாம இதை எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு ஞானம். இந்த ஞானத்தை கேட்கறதுக்கு தூர இடத்திலிருந்து ஜாதிகளும் ஜனங்களும் ராஜாத்திகளும் ராஜாக்களும் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆமென் என்று சொல்லாம அவ்வளவு ஞானத்தில் சிறந்தவராயிருந்தார். தேவாலயத்தை கட்டுறதாகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா யாரு அவனுடைய அரண்மனையை கட்டுகிறதாகட்டு, கட்டடங்களை கட்டுகிறதாகட்டும், தீர்ப்பு சொல்லுகிறதாவது, இராணுவ பலமாகட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுக்கு மேல பெரிய ஒரு நிர்வாக அபிஷேகம் இருந்தது. கோஆர்டினேட் அபிஷேகம் மேல பலமா இருந்தது. ஒரு தேசத்தை எப்படி கட்டுறது, தேசத்தின் ஜனங்களை எப்படி நேசிக்கிறது, அவனோட கூட நின்று வேலை செய்யறவங்களுக்கு கோட்ரஸ்களை கட்டி கொடுத்தானா. ஆமென் என்று சொல்லாம எத்தனை 600 30,000 இப்படி நிறைய கோட்ரஸ்களை கட்டி கொடுத்தாராமா. இதை எதுக்கு சொல்றேன்னா, திரும்பவும் சொல்றேன், ஞானம் வர பொழுதே கூட என்ன வந்துடும், நல்லா சொல்லுவேன், ஞானம் வந்தா என்ன வந்துடும், ஐஸ்வர்யமும் வரேன். சும்மா ஞானத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்றது, கூடவே ஐஸ்வர்யத்தின் தேவன் தந்தபடினால்தான் அவனை போன பொன்னையும் வெள்ளியும் சேர்த்தினவர்கள் ஒருவரும் இல்லை. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, இந்த ஞானமெல்லாம் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. இனி ஞானத்தோட நான் செயல்படணும், இந்த பூமியில ஞானத்தோட பிழைக்கணும், ஞானமானவனாய் இருக்கணும், ஞானமும் ஐஸ்வர்யம் எனக்குள்ள பெருகட்டும். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள், பழுகி பெருகி பூமியை நீங்கள் நிரப்புவீர்கள்.